ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி செய்கிறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடிமேட் பானிபூரி வாங்கிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளை வந்து வேவிக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புளி வெல்லம் போட்டு ஊற வச்சுருக்கோம். எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு ஊற வச்சுக்கோங்க. குவான்டிட்டியில் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து புளி, கொஞ்சமாக வந்து இது, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து விழும்போம். நம்ம வந்து வடை செஞ்ச அந்த எண்ணெய் இருந்தாக்கா அன்றைக்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்திருக்கு. இது மாதிரி வந்து தேவை. ஸோ இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து தேவையில்லாம். ஸோ இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து தேவையில்லாம். சூப்பராக வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஃப்ளவராக சூப்பராக வந்து எழுதுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பானிபூரி வந்து கரெக்டாக வந்து தேவையாச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன தேவையானது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வெல்லம், அப்புறம் புளி தண்ணி வந்து ஊற வச்சுருக்கேன். அது நம்மளுக்கு எவ்வளோ புளி போடணுமோ எவ்வளோ வெல்லம் வேணுமோ அது வந்து அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு பண்ணிக்கணும். இந்த பக்கம் வந்து கொத்தமல்லி புதினா வந்து கழுவி வச்சு